சுவாமிஸ் கிச்சன் சுவையள்ளும் பாசம். சுவாமிஸ் கிச்சன் நலமெங்கும் வீசும். சுவாமிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். சுவாமிஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்பு அவல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்டிகை நாட்கள்லையும் இதே மாதிரி செய்து சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ரெசிபியை எப்படி செய்திடலாம்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவலும் எடுக்கலாம். இது மெல்லிசும் இல்லாமல் கெட்டி அவலும் இல்லாமல் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை 2 நேரம் தண்ணி விட்டு அலசி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை நிறைய தண்ணி விட்டு ஊற வைக்கணும்னு வேண்டாம். நீங்கள் அப்படியே வச்சுருங்க, ஊறிடும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. உரட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு, கொஞ்சம் கூடுதல், உங்களுக்கு 3/4 கப்பு வரைக்கும் போடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டுக்குதா பாருங்கள். இப்படி நல்லா கொதித்து வரட்டு. நல்லா கொதித்து கரைச்சி வந்த உடனே நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கிடலாம். விறக்கி வடிகட்டிடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுவேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது நல்லா காய்ச்சதும் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுவிடுங்க. அது நல்லா செவந்து வந்த உடனே திராட்சைப்பழம், காய்ச்ச திராட்சைப்பழம் அதையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சு உப்பி வந்த உடனே நம்ம ஒரு 1/2 கப்பு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வாசனை வரணும். அப்படின்னா தான் அந்த ஸ்வீட் அவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வாசனை வரட்டு. இந்த நெய் வாசனையும் தேங்காய் வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சோம்லையே அந்த வெள்ளைப்பாகை விட்டுருங்க. பாகு பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். நல்லா கரைச்சி வடிகட்டினா போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதிகமாக தண்ணி விட வேண்டாம். அப்புறம் நிறைய நேரம் ஆகும். பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாகி வந்த உடனே நம்ம அவலை போட்டுடலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது உதிரியாக இருக்கணும். பாருங்கள், இப்படி உதிரியாகிட்டு இருக்கணும். அதை அதில் போட்டு கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இந்த வெல்லமும் அவலும் சேர்ந்து நல்லா ஒன்று போல் வரணும். நல்லா கிளறி விட்டுவிட்டு மூடி வச்சுருங்க. அப்படின்னா நல்லா அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் அந்த அவல் இழுத்துடும். பாருங்க, அவல் நல்லா குழஞ்சிடக்கூடாது நமக்கு. நம்ம அதனால தான் தண்ணி விடாமல் நம்ம ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு நேரம் மூடி வச்சிடலாம். அந்த நல்லா அவலும் நல்லா வந்துடும். கிறிஸ்பியாக வந்தது போல் இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிடனா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுவையான இனிப்பு அவல் ரெடி ஆகிட்டு. குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பு எவ்வளோ நாளும் வைக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாமே வைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.